டிஜிட்டல் காரங்களுக்கு நிறைய வாலண்டியர்ஸோட சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாங்கள் கலெக்ட் பண்ண துணிகள் எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிற வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் முதல்ல பார்த்த ஐயாவுக்கு 2 கண்ணுமே தெரியாது. மனைவி தவறி சில வருஷங்களாச்சு. வீடே ரொம்ப இடிஞ்ச நிலைமையில தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல சாப்பாடும் மருத்துவ உதவியும் கிடையாது. தினமுமே ஒரு போராட்டமான வாழ்க்கை தான். இவருக்கு போதுமான மருத்துவ உதவி நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி இவரோட வீடை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கான வாலண்டியர்ஸோட சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. யாராச்சும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஃபார்வர்ட் ஆகி வரலாம். அடுத்தது ஒரு வயதான பாட்டி தாத்தாவை பார்த்தோம். கஷ்டப்பட்டு சிமெண்ட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். தன்னோட மனைவி குழந்தைகள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு எத்தனையோ எதிர்கால கனவுகளோடு ஓடிட்டு இருந்தபோது ஒரு கட்டத்தில் கையில் குஷ்டம் மாதிரி ஆரம்பித்து வேலைக்கு போக முடியாமல் அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட கனவுகள் எல்லாம் நம்ம உடம்பு சரியாக பார்த்துக்க முடியாமல் போயிடுச்சேன்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதான தம்பதி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு போதுமான மருத்துவ உதவி தேவைப்படுது. அதற்கான டாக்டர்ஸ், வாலண்டியர்ஸ் யாராவது இருந்தால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களோட இணையலாம். அருமையாக வீட்டு சமையல் செய்யக்கூடிய பாக்கிய அம்மா சர்க்கரை நோய் இருந்திருக்கு. சரியாக உடம்பை கவனிக்காமல் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் கால் விரல் எல்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இவங்களுக்கும் மருத்துவ உதவி தேவை. கஷ்டப்படுற வீடுகளுக்கு துணிகள் மட்டும்தான் கொடுக்க போனோம். ஆனால் ஒவ்வொரு வீட்டையும் பார்க்கும்போது அவங்களுக்கு அன்பாக 4 வார்த்தை பேசுகிறதுக்கோ, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதுக்கோ, மருத்துவ உதவி பண்ணுறதுக்கோ போதுமான உதவி இல்லாமல் ஒவ்வொருத்தரோட இதயமும் ரொம்ப கனமாக இருந்தது உணரும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தோன்ற கேள்வி என்னென்னா, கஷ்டம்னா என்னங்க? இவங்களோட அன்றாட கஷ்டங்களை பார்க்கும்போது நம்மளோட கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எத்தனையோ பேர் வீட்டில் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறோம். விதவிதமாக சாப்பாடு செஞ்சு சாப்பிடவான்னு சொன்னால் கூட சாப்பிட எந்திரிச்சு போகிறதுக்கு சில நேரங்களில் யோசிக்கிறோம். 3 நேரமும் விதவிதமாக சாப்பாடு, 365 நாளும் சாப்பாடு நமக்கு கிடைக்குது. ஆனால் இந்த குடும்பத்தை எடுத்துட்டிங்கன்னா பழைய காய்கறி, யாராவது கொடுக்கக்கூடிய அரிசி, கொசுக்கடி, மழை, வெயில், வண்டி சத்தம், மழைக்கு வரக்கூடிய பூச்சி, அடுப்பை பற்ற வைக்கணும்னா கூட ஈரம் படாத குச்சியை பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக சாப்பாடு செஞ்சு பிஞ்சு குழந்தைகளை இருந்து பெரியவங்க வரைக்கும் கால் வயிற்றுக்கு தான் சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு போதுமான அரிசி அன்றாட சாப்பிட்றதுக்கு மக்களோட ஆதரவு பெரிய அளவில் தேவைப்படுது. இவருடைய பையன் தவறி போயிட்டாரு. அந்த வருத்தத்திலேயே மனசை விட்டுட்டாருங்க. இவரோட மனைவி வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. வர பணத்தில் காலம் போயிட்டுருக்கு. சில உறவுகள் இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. சில உறவுகள் அவங்கள அன்றாட நினச்சிக்கிட்டே வாழ்க்கையில் நகர்ந்து போகிறாங்க. இவங்களுக்கும் மருத்துவ உதவியும் தேவைப்படுது, துணிகள் உதவியும் தேவைப்படுதுங்க. அதை தொடர்ந்து 2 பெரியவங்களை போய் பார்த்தோம். அவங்களுக்குமே மருத்துவ உதவி தேவைப்படுது, சாப்பாடு உதவி தேவைப்படுது, கண்ணாடி அவங்களுக்கு தேவைப்படுது, கண் குறைபாடுகள் இருக்குது. வாலண்டியர்ஸ் யாராச்சும் நீங்கள் ஃபார்வர்ட் ஆகி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இவங்களை எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு போன ஒரு தாத்தா பாட்டி. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் காதல் ஜோடிகளாகட்டும், கணவன் மனைவியாகட்டும், இந்த தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய அன்பு பாசம்னா என்ன அப்படிங்கிறது இங்கே அவங்களோட பேசும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மனைவி படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. மனைவியை குழந்த மாதிரி பார்த்துக்கக்கூடிய நல்ல மனசு படைச்ச இந்த ஐயாவுக்கு ரொம்ப கஷ்டமான கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வயசுலேயும் வேலை பார்த்து வர பணத்தில் தான் மனைவியை காப்பாற்றிட்டுருக்காரு. சில உதவிகள் அப்பப்போ இவருக்கு கிடைச்சாலும் இவரோட வாழ்வாதாரத்துக்கு இது போதுமானதாக இல்லைங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க 2 பேருக்கும் இன்றைக்கி சோறு போட்டிருக்கக்கூடிய இந்த காளையந்தான் இவருக்கான தக்க நண்பனாக இருந்து அப்பப்போ எங்காவது வண்டி வாடகை வந்துச்சுன்னா வர வாடகை பணத்தில் இந்த காளையனுக்கு வேணுங்கிற புல்லுக்கட்டு, தீவனம், அது போக தான் இவங்களோட மனைவிக்கு மருந்து, சாப்பாடு எல்லாம். இன்றைக்கி இருக்கிற நவீன டெக்னாலஜியில் மாட்டு வண்டியில் லோடு ஏற்றி கொண்டு போகிற தேவை ரொம்ப கம்மியாயிடுச்சு. பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இவருக்கு பெரிய உதவி செஞ்சாங்கன்னா இவர், மனைவி, காளையன் 3 பேரையும் காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் இவருடைய தன்னம்பிக்கையும் நம்மளால் காப்பாற்ற முடியும். இந்த வயசில் இவர்னால களத்தில் இறங்கி வேலை பார்க்கும்போது ஏன் உங்களால் வேலையை இனியும் ஆர்வமாக பார்க்க முடியாது? முடியும்.